பலஸ்தீனிய போராளிகளின் காலை மற்றும் மதிய விருந்துகளுக்கு பயப்படும் ஆக்கிரமிப்பு படைகளினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளும் தடபுடலாக தயார் செய்யப்படும் பலஸ்தீனிய போராளிகளின் இரவு விருந்துகளும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய மிரட்டலான அதிரடியான கருத்துக்கள். வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய இளைஞர்கள் உலக முஸ்லிம்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் அவர்களுடைய உறுதியும் வீரமும். காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுடைய எண்ணிக்கை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்கள். மோதிக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் ஸ்மோட்ரிச்சும் இன்னும் 6 மாதத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் தேர்தல் நடைபெறப் போகின்றதா? இதற்காக பென்னி கான்ஸ் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுகள். இன்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். மேலும் குறித்த உரையிலே ஈரானிய உச்ச தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிரிகள் தற்போது அவர்களுடைய தந்திரோபாயங்களை மாற்றி வருகின்றார்கள். ஈரானை இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்துவதற்கு எதிரிகள் தவறிவிட்டதனால் தற்போது ஈரானுக்குள்ளே உள்பிளவுகளை ஏற்படுத்தி ஈரானை சிதைப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஈரானிய அரசாங்கத்திற்கும் ஈரானிய மக்களுக்கும் இடையில் பிளவுகளை விதைப்பதற்காக எல்லா விதத்திலும் முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக இதற்காக எதிரிகளுடைய முகவர்கள் ஈரானுக்குள்ளே செயற்படுகின்றார்கள். மனித உரிமைகள் சர்வதேச உரிமைகள் என்று கூறி இவர்கள் ஊடுருவி ஈரானுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஜியோனிச கூறுகளும் அமெரிக்க கூறுகளும் ஈரானுக்குள்ளே ஊடுருவி இராணுவ ரீதியாக வீழ்த்த முடியாத ஈரானை சதி திட்டங்கள் மூலமாகவும் சூழ்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் வீழ்த்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இன்று ஈரானிய மக்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள். இந்த எதிரிக்கு எதிராக நிற்பதற்கு ஈரானிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள். அதே நேரம் நாங்கள் எப்போதும் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரானது ஈரானிய அரசாங்கத்திற்கும் ஈரானிய மக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என அமெரிக்கர்களும் ஜியோனிசர்களும் எதிர்பார்த்தார்கள். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு 2வது நாளிலேயே ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவது தொடர்பாக மேற்கத்திய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரிலே ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் ஒன்றுபட்டிருந்தார்கள். அமெரிக்காவும் ஜியோனிசமும் நினைத்தது ஈரானிய களத்திலே நடைபெறவில்லை. அத்தோடு தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்ல. ஈரான் அமெரிக்காவுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்றும் ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும் என்றுமே அவர்கள் விரும்புகின்றார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இதற்காகத்தான் அவர்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எப்படியாவது ஈரானை அமெரிக்காவுக்கு கீழால் சரணடைய வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிய மக்கள் அதிகாரிகள் மற்றும் ஆயுத படைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையே எங்களுடைய மிகப்பெரிய இரும்பு கவசமாகும். இந்த இரும்பு கவசத்தை எதிரிகளினால் ஒரு பொழுதும் தொட முடியாது. ஈரானிய தேசம் ஒரு பொழுதும் அசைக்கப்படாது. அமெரிக்கர்களுடைய நிபந்தனைகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் கட்டுப்பட போவதில்லை. அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் தலைவணங்க போவதில்லை. அமெரிக்காவோடு நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்கிவிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறுபவர்கள் பின்னடைவு சிந்தனையை கொண்டுள்ளார்கள். ஒரு விடயத்தினை அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஈரான் ஒரு பொழுதும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாது. ஈரான் ஒரு பொழுதும் சரணடையாது. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியதே மிக முக்கியமானதாகும். அத்தோடு எங்களுடைய மிக முக்கியமான எதிரி ஜியோனிச ஆட்சியாகும். இது உலகிலேயே வெறுக்கத்தக்க ஆட்சியாகவே இருக்கின்றது. அதிகளவான நாடுகள் ஜியோனிச ஆட்சியை வெறுக்கின்றார்கள். மேலும் அதிகளவான நாடுகள் ஜியோனிச ஆட்சியை வெறுத்து கண்டனங்களை வெளியிடுகின்றார்கள். ஆனால் ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக வார்த்தைகள் மூலமாக கண்டனங்களை தெரிவிப்பது மாத்திரம் போதாது. ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிடுவது அர்த்தமற்றவை. ஜியோனிச ஆட்சிக்கான உதவி வழிகளை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஜியோனிச ஆட்சியுடனான இயல்பாக்கத்தையும் உறவுகளையும் முழுமையாக துண்டித்து ஜியோனிச ஆட்சிக்கான உதவிகளை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஜியோனிச ஆட்சியை தனிமைப்படுத்த வேண்டும். இதற்கு துணிச்சலான யமன் மக்கள் சிறந்த உதாரணமாக இருக்கின்றார்கள். ஜியோனிச ஆட்சிக்கான உதவி வழிகளை முடக்கி ஜியோனிச ஆட்சியினை தனிமைப்படுத்துவதற்கு யமன் மக்கள் அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகின்றார்கள். ஜியோனிச ஆட்சிக்கு எதிரான யமன் மக்களுடைய செயற்பாடு ஒரு சிறந்த பாடமாகும். இதே போன்று பிராந்தியத்திலே ஏனைய நாடுகளும் ஜியோனிச ஆட்சியுடனான உறவுகளை முழுமையாக துண்டித்து ஜியோனிச ஆட்சிக்கான உதவிகளை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஜியோனிச ஆட்சியை முழுமையாக தனிமைப்படுத்துவது மிகப்பெரிய பலவீனத்தை அதற்கு ஏற்படுத்தும். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக முடிந்ததை செய்வதற்கு
செய்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்றது. இறைவனின் உதவியோடு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோயை பிடுங்கி எறிவதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது என ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பென்னி கான்ஸ் கடந்த வருடம் நெட்டன்யாகுவின் கூட்டணியான லிக்குட் கூட்டணியிலிருந்து முழுமையாக விலகினார். இவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். மேலும் காசாவிலே யுத்தம் முழுமையாக நிறுத்தப்பட்டு ஹமாசுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பணைய கைதிகளும் உயிரோடு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கடந்த வருடம் பென்னி கான்ஸ் நெட்டன்யாகுவின் கூட்டணியிலிருந்து விலகியிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு பென்னி கான்ஸ் விசேட ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவைக்கு ஒரு முன்மொழிவொன்றை முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த ஊடக சந்திப்பிலே பென்னி கான்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய இஸ்ரேலிய கைதிகள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றார்கள். காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதனால் எங்களுடைய கைதிகளை நாங்கள் முழுமையாக இழந்து விடுவோம். தற்போது எங்களுடைய கைதிகளை காப்பாற்றுவதற்கான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான காலம் வந்துவிட்டது. இஸ்ரேலிய இராணுவத்தின் நிலைமைகளை புரிந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்கான அரசாங்கத்திற்கான காலம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இந்த அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு பணைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்க முடியாது. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இழப்புகளையும் சரி செய்ய முடியாது. இதனால் இன்னும் 6 மாதங்களுக்குள்ளே நாங்கள் இதற்கான வேலை திட்டங்களையும் முடிவுகளையும் எடுத்து அடுத்த 6 மாதத்திற்குள்ளே ஒரு பொது தேர்தலை நோக்கி நகர வேண்டும். எங்களுடைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு கைதிகள் குடும்பத்தை அடையும் வரையில் இந்த அரசாங்கத்தினுடைய பதவி காலம் தொடரும். மேலும் பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான ஒப்பந்தத்தினை முடிப்பதன் மூலம் ஒரு இஸ்ரேலிய தேசிய சேவை அமைக்கப்படும். இதற்கமைவாக ஹரேடி யூதர்களும் இராணுவத்திலே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹரேடி யூதர்களை இராணுவத்திலே இணைத்துக் கொள்ளக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நான் முழுமையான ஆதரவை வழங்குவேன். ஏனென்றால் இஸ்ரேலிய இராணுவத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனிதவள இழப்புகளை சரி செய்ய வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். ஹரேடி யூதர்களையும் இஸ்ரேலிய இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதன் மூலமாகவே மனிதவள இழப்புகளை ஓரளவாவது எங்களுக்கு சரி செய்ய முடியும். அத்தோடு வருகின்ற 2026 ஆண்டு வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது அடுத்த பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும். இதற்கமைவாக தற்போதைய இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான சட்டத்தினையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். இதற்கான வேலை திட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதே தற்போது இஸ்ரேலுக்கு சரியானது. இல்லாவிட்டால் இஸ்ரேலினுடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டுவிடும். இஸ்ரேலிய இராணுவம் மீள முடியாத இழப்புகளுக்குள் சிக்கிவிடும் என பென்னி கான்ஸ் விசேட ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். அத்தோடு பென்னி கான்ஸினுடைய இந்த திட்டங்களுக்கும் முன்மொழிவுகளுக்கும் எதிராக வலதுசாரி அமைச்சர்களான பென் குவிரும் மற்றும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தை விட்டு வெளியேறினால் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தினை பாதுகாப்பதற்காக பென்னி கான்ஸும் அவருடைய உறுப்பினர்களும் மீண்டும் நெட்டன்யாகுவின் லிக்குட் கூட்டணியிலே இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தையும் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹரேடி யூதர்களை இஸ்ரேலிய இராணுவத்தில் இணைப்பதற்கான விருப்பத்தினை பென்னி கான்ஸ் தெரிவித்திருப்பதனால் நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பென்னி கான்ஸினுடைய இந்த திட்டத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை பென்னி கான்ஸினுடைய திட்டம் தொடர்பாகவும் முன்மொழிவுகள் தொடர்பாகவும் போர் அமைச்சரவையில் விசேட விவாதங்கள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பென்னி கான்ஸுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு பென்னி கான்ஸினுடைய இந்த கருத்துக்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். காசாவின் போரானது தற்போது ஆப்கானிஸ்தான் போராக மாறிவிட்டது. ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்கர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட்டார்கள். பல வருட யுத்தத்திற்கு பிறகும் ஆப்கானிஸ்தானை அமெரிக்கர்களால் கைப்பற்ற முடியவில்லை. இதே நிலைமை தான் தற்போது காசாவிலும் எங்களுக்கு நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் கொண்டு வருகின்றோம். ஹமாஸை தோற்கடிப்பதில் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு பொழுதும் வெற்றி பெறாது. 22 மாத காசாவின் யுத்தகலமே இதற்கு மிக முக்கியமான சான்றாகவும் மாறியுள்ளது. காசாவின் களத்திலே எங்களுடைய இராணுவம் வலிமிகுந்த இழப்புகளை சந்தித்துள்ளது. இந்த இழப்புகளை நாங்கள் தற்போது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த இழப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இராணுவத்தினை எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். மேலும் அவசரமாக நாங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினை இந்த இழப்புகளில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட
வேண்டியது காலத்தின் தேவையாகும். மேலும் சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பது, இந்த பலவீனங்களுக்கு மத்தியில் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நாங்களே எங்களுக்கான குழியை தோண்டிக் கொள்வதற்கு சமனானதாகும். ஹமாஸை முழுமையாக தோற்கடிப்பதாக கூறி நெட்டன்யாஹூ அவருடைய அரசியல் சுயநல தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார். ஹமாஸை முழுமையாக தோற்கடித்ததற்கு பின்பே ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என நெட்டன்யாஹூ விரும்புகின்றார். ஹமாஸை தோற்கடித்ததற்கு பின்புதான் இஸ்ரேலில் தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் இதற்கு பிறகு இஸ்ரேலிலே ஒரு தேர்தலை நடத்தவே முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். களத்தினுடைய உண்மை தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். எங்களுடைய பணைய கைதிகளை அவசரமாக மீட்டெடுத்து தேர்தல் ஒன்றை நடத்தி இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதே மிக முக்கியமான தேவை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீருக்கும் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச்சுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றுவதற்காக நாங்கள் 2 வார காலக்கெடுவை ஒதுக்கி இருக்கின்றோம். ஆனால் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய 11 லட்சத்திற்கும் அதிகமான மக்களையும் 2 வாரத்திற்குள்ளே வெளியேற்றிவிட முடியாது. மேலும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் என்பது எனக்கு தெரியாது. ஒட்டுமொத்த மக்களையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கான காலத்தினை என்னால் மதிப்பிட முடியவில்லை. ஏனென்றால் காசா சிட்டியினுடைய நிலைமைகள் சிக்கலானதாகவே காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் நினைத்ததை விட திட்டமிட்டதை விட எங்களுடைய நடவடிக்கைகள் பல மாதங்களினால் தாமதமாகலாம். காசா சிட்டியை கைப்பற்றும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு பல வாரங்கள் தாமதமாகலாம். மேலும் இதனை போர் அமைச்சரவையும் அரசியல் தலைமைகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் போர் அமைச்சரவை கூட்டத்திலே தெரிவித்தார். இவ்வாறு எல் ஜமீர் இந்த கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் எல் ஜமீருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார். இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் ஒரு கோழையாகவே இருக்கின்றார். இவரை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என ஸ்மோட்ரிச் குறித்த போர் அமைச்சரவையில் கோஷங்களை எழுப்பினார். இதைத் தொடர்ந்து இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீருக்கும் ஸ்மோட்ரிச்சுக்கும் இடையிலான வாக்குவாதங்கள் உச்சத்தை அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளில் வெளியிட்டுள்ளன. அதாவது காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய 11 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்ற முடியாது என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி ஒப்புக்கொண்டுள்ளார். காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக வெளியேற்றி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்து காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய இளைஞர்கள் காணொலி ஒன்றின் மூலமாக இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஓ உலக முஸ்லிம்களே, எதிரிகளுடைய அடக்குமுறையானது காசாவிலே நீண்ட காலமாகிவிட்டது. எங்களுடைய நிலங்களும் எங்களுடைய உரிமைகளும் மிக நீண்ட காலமாக மீறப்பட்டு வருகின்றன. காசாவிலே ஆக்கிரமிப்பின் கொடூரங்களும் இனப்படுகொலைகளும் மிக நீண்ட காலமாகிவிட்டன. உலக முஸ்லிம்களின் வெற்று கண்களுக்கு மத்தியில் காசா அழிக்கப்படுகின்றது. உலக முஸ்லிம்களின் வெற்று கண்களுக்கு மத்தியில் எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் அழிக்கப்படுகின்றார்கள். அரபுகளுடைய மௌனத்திற்கு மத்தியில் காசாவும் பலஸ்தீனிய மக்களும் அளிக்கப்படுகின்றார்கள். ஓ உலக முஸ்லிம்களே, இது பலஸ்தீனிய மக்களுக்கான சோதனை என நீங்கள் கருதுகின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் கருதினால் நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள்கள். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நாங்கள் ஒரு விடயத்தினை கூறுகின்றோம். நாம் ஒரு பொழுதும் அவமானப்படுத்த மாட்டோம். நாங்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளோம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு இறைவன் போதுமானவன். இந்த காசா சிட்டியை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை. எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய சொந்த நிலத்தையும் விட்டு நாங்கள் வெளியேற போவதில்லை. நாங்கள் வடக்கினுடைய மகன்கள், காசாவின் உறுதியான மகன்கள். மிகப்பெரிய வழி இருந்த போதிலும் நாங்கள் வடக்கு காசாவிலேயே இருப்போம். இறைவனின் உதவியோடு நாங்கள் காசா சிட்டியிலேயே தொடர்ச்சியாக இருப்போம். நாங்கள் காசாவை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் அது சுவனத்திற்காக மாத்திரமே இருக்கும். தைம் மற்றும் ஒலிவு மரங்கள் வாழும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் என வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய இளைஞர்கள் காணொலியின் மூலமாக இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்கள். உண்மையில் பலஸ்தீனிய மக்களின் உறுதி ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துகின்றது. மேலும் பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பாதையிலேயே இருக்கின்றார்கள். மௌனமாக இருக்கும் அடிமை அரபுகளே பலஸ்தீனிய மக்களிடத்தில் தோல்வியடைந்து விட்டார்கள். கடந்த மே மாதம் வரை காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது கடந்த மே மாதம் வரை காசாவிலே 53,000க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களில் 9,000 பேர் மாத்திரமே பலஸ்தீனிய போராளிகளாக இருக்கின்றார்கள். வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவும் தரைவழி தாக்குதல்கள் மூலமாகவும் கடந்த மே மாதம் வரை 9,000 பலஸ்தீனிய போராளிகள் மாத்திரமே கொல்லப்பட்டுள்ளார்கள் என குறித்த புலனாய்வு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும்
ஒருங்கிணைந்த புலனாய்வு தகவல்களே இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தி கார்டியன்ஸ் ஊடகமே குறித்த புலனாய்வு தகவல் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. 22 மாத காசாவின் யுத்தகலத்தில் 12,000 தொடக்கம் 15,000 வரையிலான பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிட்டு முன்னைய காணொளிகளில் நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இந்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைவாக 22 மாத யுத்த களத்தில் 10,000க்கும் குறைவான பலஸ்தீனிய போராளிகளே கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் 20,000க்கும் அதிகமான புதிய போராளிகள் ஹமாஸிலும் PIG அமைப்பிலும் இணைந்து கொண்டுள்ளார்கள் என்பதும் அமெரிக்க புலனாய்வு துறைகளினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவலாகும். அடுத்து வடக்கு காசாவின் ஜைத்தூன் கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களிலும் ஜபலியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களிலும் களமிறங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவுகளான கிரிவெற்றி படைப்பிரிவும் நகல் படைப்பிரிவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையிடத்தில் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார்கள். அதாவது காலை வேளையிலும் பகல் வேளையிலும் இராணுவ நடவடிக்கைகளை குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளாமல் இரவு நேரத்தில் மாத்திரம் இராணுவ நடவடிக்கைகளையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக ஜைத்தூன் பிரதேசத்திலும் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு படைகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். காலை வேளைகளிலும் பகல் வேளைகளிலும் குறித்த தெருக்களினூடாக செல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து தாக்குகின்றார்கள். எனவே பலஸ்தீனிய போராளிகளின் இந்த தாக்குதல்களுக்கு பயந்தே காலை மற்றும் பகல் வேளைகளில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் இரவு வேளைகளில் மாத்திரம் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மேலும் இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காலை மற்றும் பகல் வேளைகளில் ஜீப் வண்டிகள் மூலமாகவும் ட்ரக் வண்டிகள் மூலமாக சிப்பாய்கள் நகர தேவையில்லை என்கின்ற உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. மேலும் காலை மற்றும் பகல் வேளைகளில் இராணுவ நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்கான உத்தரவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் பிறப்பித்துள்ளார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் பலஸ்தீனிய போராளிகளின் பகல் மற்றும் காலை விருந்துகளில் கலந்து கொள்வதற்கு பயப்படுகின்றார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தடபுடலான இரவு விருந்துகளை தயார் செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவில் மாத்திரமல்லாமல் தெற்கு காசாவிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு கான்யூனிஸின் தெற்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 8க்கும் அதிகமான சிப்பாய்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 புல்டோசர் வண்டிகளையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று நேற்றிரவு கான்யூனிஸின் அல் சமினா பிரதேசத்திலே உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த மோதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மோதலில் பல ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதலிலே ஒரு சிப்பாய் மாத்திரமே கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் ஜைத்தூனின் ரவுதா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 புல்டோசர் வண்டிகளும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.